உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே. என்ன உறவுகளே, எல்லாரும் நலமா? நானும் இங்கே நலமாக இருக்கேன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன கதை, அந்த கதையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார், கண்ணு தெரியாதவருக்கு. அந்த அரசருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனை அடுத்து அவர் அரசவையில் உட்கார வைக்கணும், அரசராக உட்கார வைக்கணும், பட்டம் சூட்டணும். அப்போ அவர் என்ன நினைச்சாரு, மகனை கூப்பிட்டு அவனுக்கு பட்டம் சூட்டுறதுக்கு முன்னாடி அவனுக்கு பொறுப்பு வரணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. பொதுவாக சொல்லுவாங்களே, கல்யாணம் வந்துட்டு பொறுப்பு வந்துடும், கல்யாணம் பண்ணிட்டா பொறுப்பு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த அரசரும் நினைக்கிறாரு. தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பட்டம் அளித்து அவனை ராஜாவாக உட்கார வைக்கணும், எனக்கு வயசாயிடுச்சு, அதனால் இப்படி பண்ணணும்னு நினச்சி மகனை கூப்பிட்டு இந்த விஷயங்களை சொல்கிறார். மகன்கிட்ட கேட்குறார், உன்னுடைய விருப்பம் என்ன, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட கேட்குறார். அப்போது இந்த மகன் இளவரசன் என்ன சொல்கிறான்னா, அப்பா, நமக்கு கீழே 4 சிற்றரசர்கள் இருக்காங்க. அந்த 4 சிற்றரசர்களில் யாராவது ஒரு பொண்ணை நீங்களே தேர்ந்தெடுங்க, அது எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பாவுக்கும் சந்தோஷம், பரவாயில்ல, மகன் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாரு, இனி பொறுப்பாக நம்ம தான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அரசர் ஆசைப்படுறார். உடனே 4 சிற்றரசர்களுக்கும் இந்த ஓலை அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓலை அனுப்புகிறார். ஓலை அனுப்பி அந்த சிற்றரசர்கள்கிட்ட இந்த மாதிரி தன்னுடைய மகனுக்கு ஏற்ற பொண்ணு வேணும், அதுக்காக உங்களுடைய மகள்களை, இளவரசிகளை எங்களுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் யாருன்னு முடிவு பண்ணணும், அதனால் நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னோடனே 4 இளவரசிகளும் இந்த அரசவைக்கு வராங்க. 4 பேரும் ஒருத்தர் மிஞ்ச முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்காங்க. ராஜாவுக்கு பார்த்த உடனே அவருக்கே குழப்பம், இந்த 4 பெண்களில் எந்த பெண்ணை என் மகனுக்கு நான் மனம் முடிக்க போகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன குழப்பம். எல்லாருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க, எல்லா திறமைகளையும் கொண்டவர்களாக இருக்காங்க. வால் பயிற்சி, குதிரை பயிற்சி, இப்படி ஒரு இளவரசிக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் அந்த இளவரசிகள்கிட்ட இருந்திருக்கு. அப்போ இந்த ராஜாவுக்கு சின்ன குழப்பம், என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணை, இந்த 4 பேரில் எந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ராஜா யோசிக்கிறார். உடனே அவருக்கு ஒரு ஐடியா உதிக்குது. ஏற்கனவே இவர் இளவரசனை நான் பார்த்து சொல்கிற வரைக்கும் நீ பொண்ணுகளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இளவரசன் என்ன பண்ணுறாரு, அவரோட அறையிலேயே அவர் தங்கி இருக்கிறார், சரிங்களா? அவரோட அறையிலேயே இளவரசர் போய் தங்கியிருக்கார். அப்போது ராஜா இந்த அரசவையில் என்ன சொல்கிறார், அந்த பொண்ணுகிட்ட 4 இளவரசிக்கிட்டும், இளவரசருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீங்கள் நேரம் இளவரசருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், உங்களை நேராக பார்க்க முடியல, அதனால என்னையே அவருக்கான மனைவியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கார். ஒரு தகப்பனா என் மகனுக்கான பொண்ணை நான் இப்போ தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறார். ராஜா இப்படி சொன்ன உடனே இந்த இளவரசிகளுக்கு, சரி, ராஜா தானே முடிவு பண்ணணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இளவரசருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உள்ளே படுத்து கிடக்கிறார், வயிறு சரியில்லைன்னு சொல்கிறாரு, அதனால் கொஞ்சம் ரொம்ப வயிறு வலிக்குது, வயிறு சரியில்லைன்னு சொல்லி படுத்திருக்காரு. அவருக்கு ஒரு சூப்பு தயாரிச்சுட்டு கொடுக்கணும், நீங்கள் 4 பேரும் தனித்தனியாக போய் சூப்பு தயாரித்து கொண்டு வாங்க, அதை முதல்ல நான் குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் இளவரசருக்கு நான் கொடுப்பேன், நீங்கள் செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த 4 இளவரசிகளும் போய் பரபரன்னு ஏதாவது ஒரு வேலை நம்ம கொடுத்துட்டா நம்ம எப்படி அவசரமாக பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தங்களுடைய முழு திறமைகளையும் முழு இந்த அறிவையும் சேர்த்து
அவங்க வந்து சூப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆன உடனே இந்த ராஜா வந்து, என்ன சூப் ரெடியா, எல்லோரும் கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். சொன்ன உடனே 4 பேரும் தட்டில் வச்சு கொண்டு வந்து ராஜா முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ முதல் இளவரசியை கூப்பிட்றாரு. உங்களுடைய சூப்பை கொண்டாங்க அப்படின்னு. அவள் கொண்டு போய் கொடுக்குறான். நல்ல வாசம். அந்த அந்த வாசமே வந்து உடனே அதை எடுத்து குடிக்கணும் போல தோணும். அந்த அளவுக்கு சுவையாக நல்லா செஞ்சு கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. அரசர் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க சிக்கன் பொடி என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்குறாரு. நான் சிக்கன் எல்லாம் போட்டு நல்ல, அதாவது எப்படி, நல்ல ஒரு இதமான ஒரு கோழி எடுத்து அதிலிருந்து சதையும் எலும்பும் எடுத்து சூப் தயாரிச்சிருக்கேன். இது வந்து இளவரசருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த நல்ல ரொம்ப விலையுயர்ந்த ஒரு இதெல்லாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன். அதனால் இது வந்து ரொம்ப பிடிக்கும் இளவரசருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு. ராஜாவும் குடித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, அருமையாக இருக்குது. இப்படி ஒரு சூப்பை நான் எங்கள் அரண்மனையில் குடித்ததே இல்லை, அவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இந்த இளவரசிக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் அப்படின்னு காலர் எடுத்து விட்டுக்கிட்டு அவங்க போய் ஒரு மூலையில் நிற்கிறாங்க. அடுத்ததாக என்ன ஆகுது, 2வது இளவரசி வராங்க. அவங்கக்கிட்ட ராஜா கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, நான் நல்ல சத்தான காய்கறிகளாக போட்டு நல்ல முறையில் நிறைய மசாலாக்கள் எல்லாம் போட்டு இந்த சூப்பை தயாரிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், குடிச்சு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். ராஜா வாங்கி குடிக்கிறார். அருமையாக இருக்குது. முதல் கொடுத்த சூப்புக்கு இணைய இந்த சூப்பும் நல்லாயிருக்கு. குறை சொல்கிறதுக்கே இல்லை, அவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த சூப்பு. நல்லா இருக்குது. சரி நீங்கள் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி ஒரு சூட்டு நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அவங்க 2 பேரும் போய் நின்ட்டாங்க. 3வதாக இருக்கவங்க வராங்க. 3வதாக இருக்க பொண்ணு வந்த உடனே என்ன சொல்லிடுச்சு அந்த இளவரசி, அரசே, நான் நிறைய வெண்ணெயெல்லாம் போட்டு அதுக்கான மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து அருமையாக ஒரு சூப் பண்ணியிருக்கேன். இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே இந்த ராஜாவும் அதையும் வாங்கி குடிக்கிறார். குடித்தா உண்மையிலேயே ரொம்ப அருமையான சூப்பு. ஃபஸ்ட்டு 2 மட்டும் இல்லை, இந்த 3வது ரொம்ப அருமையாக இருந்தது. குடிச்சிட்டு ராஜாவுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. 4வதாக இந்த இளவரசியும் திரும்ப அவங்களும் சூப்பு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ராஜா அதை பார்த்தா அதுக்குள்ளே எதுவும் பெருசாக ஒன்றும் இதாக தெரியல, பெரிய மனமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சூப்பை பார்த்தா ராஜாவே கேட்டார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு இளவரசிகிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த இளவரசி சொல்கிறாங்க, அரசே, நீங்கள் இளவரசருக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டீங்க. அவருக்கு வயிற்று வலி இருக்கும்போது ரொம்ப காரமாகவோ இல்லை ஸ்பைசியாகவோ ரொம்ப சுவையாகவோ எதையும் கொடுக்க முடியாது. அவர் இந்த நேரத்தில் சீக்கிரம் செரிமானம் ஆகிற மாதிரி ஒரு சூப் குடித்தாதான் அவரோட வயிற்று வலி சரியாகும். அதனால் நான் ரொம்ப சாதாரணமான ஒரு சூப்பு தயாரிச்சிருக்கேன். மருத்துவ குணத்தோடு இந்த சூப்பை தயாரிச்சிருக்கேன். இது குடித்தாருன்னா உடனே இளவரசருக்கு உடல்நிலை சரியாக போகும் அப்படின்னு சொல்ல ராஜா குடித்து பார்க்குறாரு. உண்மையிலே உப்பு இல்லை, காரம் இல்லை, உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி எந்த டேஸ்ட்டும் இல்லை. சில மூலிகை வாசங்கள் மட்டும் அதில் இருக்குது. அதோட அந்த சூப்பு வந்து பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்போ அதுவும் ஓகே, சரி, பரவாயில்ல அப்படி நீங்கள் 4 பேரும் நில்லுங்கன்னு நிற்க வச்சிட்றாரு. முதல் 3 பேர், இவ பாரு சுமாராக என்னத்தையோ செஞ்சு கொண்டு வந்திருக்கா, அவள் கிடையாது, நம்ம 3 பேர்த்தில் யாரையோ ஒருத்தர் தான் ராஜா செலக்ட் பண்ண போகிறாரு, நான் தான் ஒவ்வொருத்தரும் கர்வத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ராஜா அரசவையில் எந்திரிச்சு நிற்கிறார். நின்று என்ன சொல்கிறாரு, நீங்கள் 4 பேரும் வந்து மெனக்கெட்டு சூப்பு தயாரித்து கொடுத்துருக்கீங்க. 4மே ரொம்ப சிறப்பாக இருந்தது, எதையுமே நான் குறை சொல்லலை. ஆனால் நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்க. இளவரசருக்கு உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்காரு, வயிறு சரியில்லை, அவருக்கு ஒரு சூப்பு வேணும்னு தான் நான் கேட்டேன். நீங்கள்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக சூப்பு தயாரிச்சிங்க.
ஆனால் கடைசியாக வந்த இளவரசி தான் இளவரசரோட உடல் நலம் குணமாகணும், அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சூப்பு தயாரித்தாங்க. அதனால் அந்த பொண்ணை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிடுறார். மற்ற 3 பேருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சிறப்பாக மெனக்கட்டு செஞ்ச விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனால் இந்த பொண்ணு அந்த இளவரசனோட உடல் நல்லா இருக்கணும், குணமாகணும் அப்படின்னு மருத்துவ குணத்தோடு செஞ்ச அந்த சூப்பு தான் அந்த ராஜா ஏற்றுக்கிட்டாரு. அதனால அந்த பொண்ணை தான் தன் மகனுக்கு மனம் முடித்து இளவரசியாக முடிசூட்டப்பட்டார். எப்படி பார்த்தீங்களா? அந்த ராஜா சொன்ன விஷயம் பாருங்க, இந்த என் மகனையும் என் நாட்டையும் நல்லா கவனிக்க இந்த பெண்ணால் மட்டும்தான் முடியும், அதனால தான் நான் இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறேன்னு அவர் சொல்கிறார். கேள்விப்பட்ட மற்ற பெண்களுக்கு உண்மையிலே மனசுக்கு வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. அதனால் அவங்க 3 பேரும் போயிட்டாங்க. இந்த பொண்ணு இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி இளவரசனுக்கு ராஜாவாக முடிசூட்டப்பட்டு அந்த நாட்டின் ராணியாகவே அந்த பொண்ணு ஆயிட்டாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, கதை கேட்டோமே, எப்படி இருந்தது? கதையாக இருந்ததா இல்லை வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்ததா? நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கதைக்கு வரலாமா? நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. பாடலை கேட்போமா?
அன்பு உறவுகளே, பாடல் அருமையாக இருந்ததில் ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் என்னை தேற்றுவார்னு. உண்மைதாங்க. நம்பிக்கை இருந்தால் நமக்கு அது உண்மையிலேயே நடக்கும். நம்ம வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சுட்ருக்க விஷயம் அதை தான் அந்த பாடலாக சொன்னோம். சரிங்க, இப்போ நம்ம கதைக்கு வரலாமா? கதையில் அந்த ராஜா அந்த இளவரசன் மேலே அக்கறையாக கவனமாக இருந்து கொடுத்த அந்த சூப்பு மூலமாக தான் அந்த இளவரசியை செலக்ட் பண்ணார். நாட்டுக்கே ராணி ஆக்கிட்டார். தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணி அந்த நாட்டுக்கே அந்த ராஜாவாக ராணியாக தன் மகனையும் அந்த மருமகளையும் உண்டாக்கிட்டார். இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கிடைக்குது? நமக்கு கூட இது ஏதோ ஒரு கதை எங்கேயோ கேட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம வாழ்க்கையிலையும் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம பைபிள்லேயும் நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆலயத்துக்கு எல்லாம் காணிக்கைகளாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பொண்ணும் பொருளும் அவங்க கிட்ட இருக்க விலை உயர்ந்த உடைகள், நகைகள், இப்படி எல்லாமே கொண்டு போய் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஏழை தாய் வராங்க, அவங்க கிட்ட இருக்க சில நாணயங்களை கொண்டு வந்து அந்த உண்டியலில் போடுறாங்க. எல்லாரும் அவங்கள ஏளனமாக பார்த்தாங்க. ஆனால் அந்த தாய் கொடுத்த அந்த சின்ன காணிக்கையை தான் ஆண்டவர் எடுத்திருக்கார். உண்மைதானங்க. நம்ம எவ்வளோ தடவை பைபிளில் படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இதே விஷயந்தான் அந்த கதையிலையும் நமக்கு ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போது கடவுள் முன்னாடி நாம் எப்படி இருக்கோம்? நாம் ரொம்ப பகட்டா, ரொம்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் என்னமோ நான் தான் பெருசுங்கிற மாதிரி இருக்கோமா? இல்லை பணிவும் அன்பும் நம்பிக்கையும் கடவுள் மேலே பக்தியும் இருக்கிற மனிதர்களை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமா? எப்படி வாழ்கிறோங்கிறது நம்மக்கிட்ட தானே இருக்குது. நம்ம எப்படி வாழ்கிறோம் யோசனை பண்ணி பாருங்களேன். நான் எப்பவும் சொல்கிற விஷயந்தான், யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையை நம்ம யோசித்து தான் பார்க்கணும். அப்போ தான் தெரியும் நம்ம எப்படி வாழ்கிறோம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளா, அன்பும் பணிவும் தாழ்ச்சியோடு இருக்கமா? இல்லை நான் தான் எல்லான்ற கர்வத்தோடு இருக்கமா? நான் தான்ற எல்லாங்கிற கர்வத்தோடு இருக்கும்போது இப்போதைக்கு அது எல்லாம் ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா தெரியலாம். ஆனால் காலம் போக போக கடவுளோட முன்னிலையில், கடவுளோட சன்னிதானத்தில் நம்ம கிட்ட பணிவும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் பக்தியும் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லைங்க. நம்ம அங்கே போய் கடவுள் முன்னாடி முழந்தாள் இடும்போது நான் தான் எல்லான்ற நினைப்போடு நம்ம முழந்தாள் போட்டோம்னா அது கடவுள் முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்படாது. கடவுள் நமக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கார். இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழணும். ஆனால் அனுபவித்து வாழ்கிறதுனா எப்படி? அந்த அன்பை அனுபவிக்கணும். பரிவு, பாசம், கருணை, எவ்வளவோ நல்ல விஷயங்கள், அதெல்லாத்தையும் அனுபவிக்கணுங்க. அதெல்லாம் நாம் அனுபவிக்கணும்னா நாம் இதெல்லாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். இது வெளியே மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் இதே தான். யோசிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்துக்கூட நம்ம எப்படி இருக்கோம்? இதே நம்பிக்கை, அன்பு, பாசம், பரிவு இருக்கா? வெளியே இருக்கவங்க கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவோம். நம்மளை விட்டு அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை ஏதோ கடவுள் மாதிரி பார்ப்பாங்க, அப்படி பழகுவோம் அவங்க கூட. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எரிஞ்சு விழுவோம். குழந்தைகளை கண்டா கோபம் வரும். இது இப்படி தான் பண்ணும், இது இந்த மாதிரி தான் செய்யும், இது என்னோட தொல்லை தாங்க முடியலை. வெளியே காட்டுற அந்த கருணையும் அன்பையும் நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டே காட்டலாமே. பெரியவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நமக்கு கோபம் வரும். வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்களோட அந்த வயது முதிர்ச்சியில், அனுபவத்தில் அவங்க சில விஷயங்களை சொல்ல வருவாங்க. காது கொடுத்து கேட்க மாட்டோம். விளக்கி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டோம். உனக்கு என்ன தெரியும், நீ மூளையில் உட்கார வச்சுட்டு ஓடிட்டே இருப்போம். நான் தான் எல்லான்ற கர்வம். கடைசியில் ஒரு நாளைக்கு எல்லாம் புரிஞ்சு வரும்போது அந்த உறவுகள் நம்ம கூட இருப்பாங்களா? அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு, அவங்க நம்ம கேட்குறதுக்காக ஓடுறோமே, அதை சொல்கிறதுக்கு அவங்க இருப்பாங்களா? உறவுகளை தொலைச்சிடுவோம், தேடிக்கிட்டு இருப்போம். நானும் கூட நிறைய நேரம் நினைக்கிறது உண்டு, கையில் கிடைச்ச பொக்கிஷங்களை தவற விட்டுட்டு
உலகம் பூரா தேடிட்டு இருக்கோமே, கிடைக்கலையே. எப்படி கிடைக்கும்? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த அன்பையும் கருணையும் மரியாதையும் கொடுத்திருந்தா அந்த பொக்கிஷங்கள் உயிரோடு இல்லைனாலும் அவங்களோட அனுபவங்கள் நம்மளை வாழ வச்சுட்டு இருந்திருக்கும். அந்த அனுபவத்தையும் நம்ம கேட்கல, நம்மளோட சுய அனுபவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கல. அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் வாழ்க்கை போராட்டமாகவே ஓடிட்டு இருக்கும். உண்மையா இல்லையா? யோசிப்போமா? இதெல்லாம் நிறைய யோசிக்கணுங்க. நான் தினமும் என்னுடைய இந்த உரையில் நான் சொல்கிற ஒரே விஷயம், யோசிக்கணும். நம்மளை பற்றி நாம் யோசிக்கணும். அப்போ தான் நம்ம குடும்ப உறவுகளும் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்கக்கிட்டையும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். கடவுள் முன்னிலையும் அவர் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். முயற்சி பண்ணலாமா? கண்டிப்பாக முயற்சி பண்ணணுங்க. நான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன மாற்றமாவது என்கிட்ட நான் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. நிறைய குணங்கள் நம்மக்கிட்ட மாற்றிக்க வேண்டி இருக்கும். முக்கியமாக இந்த கோபம் பட்டுறதுனால எவ்வளவு இழக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் போகுது. நான்ற கர்வத்தில் நமக்கு கோபம்தான் முதல்ல வரும். அந்த கோபம் போச்சுனாலே, நான் போனாலே அந்த கோபம் போயிடும், பணிவு வந்துடும், கருணை வந்துடும். யோசிச்சு பாருங்களேன். சரிங்க, நாம் நாளைக்கு பார்ப்போமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. பாருங்க, திருத்தூதர் டிவி பாருங்க. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அதில் கிடைக்குது. ரசித்து பாருங்க, சுவைச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம்.